கமகமன்னு வாசனையாக ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி செய்யலாமா? 1.5 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஒரு ஸ்டாரு, ஒரு சின்ன மகரந்தம் போட்டு, கொஞ்சம் கல்பாசி, கஸ்தூரி மேத்தி, சோம்பு, சீரகம், மிளகு, 3 முந்திரி பருப்பு, சின்ன ஜாதி பத்திரி, இது எல்லாத்தையும் அப்படியே பொடியாக பொடிச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய், நெய் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், வதங்கினதும் புதினா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட உங்களுக்கு விருப்பமான காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அது கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்க பொடி 1/2 கிலோ அரிசிக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் 1.5 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து, தண்ணி கொதிச்சதும் ஊற வச்சிருக்க அரிசி, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரில் விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி.